வணக்கம். இன்றைக்கி டிஃபனுக்கு ஒரு சூப்பரான ஒரு சட்னி செய்ய போகிறோம். நமக்கு பெரும்பாலானவங்களுக்கு வேர்க்கடலை சட்னி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு சட்னி செய்யலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இட்லி, தோசை, கல் தோசை, அதுக்கப்புறம் சப்பாத்தி, தயிர் சாதம் இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி டிஃபனுக்கு என்ன சட்னி செய்கிறதுன்னு நமக்கு பெரிய கன்ஃப்யூஸாக இருக்கும். இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வானலில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு, கை ஃபுல்லாக இல்லைன்னா கூட அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை மீடியமான ஃப்ளேம் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு கருகிடாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இது கூட ஒரு 3 பெரிய தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வேர்க்கடலை காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 10 பல்லு பூண்டும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுன்னா சட்னி டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் தேங்காயும் கொஞ்சமாக 2 சில்லு வச்சுக்கலாம். இது சும்மா அந்த சூடல்லே நல்லா கலரி கொடுத்துட்டேன்னா கொத்தமல்லி தழை வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். சட்னிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான். இது எல்லாமே மொத்தமாக நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை கூட போட்டு தாளிக்கலாம். நான் இன்றைக்கி கடுகு மட்டும் தாளிச்சிட்டேன். சட்னியோட திக்னஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்காக வேணாலும் அப்படி வச்சுக்கோங்க, இல்லை தண்ணியாக வேணாலும் வச்சுக்கோங்க. எந்த மாதிரி தண்ணியாக இருந்தாலுமே கெட்டியமாக இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.